அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் நண்பர்களே. இது உங்களுடைய கேரளா லாட்ரி கேசிங் டெய்லி சேனல். கேரளா லாட்ரி 18ஆம் தேதி 9வது மாதம் 2024 50-50 111. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த கட் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அது வந்து சி போர்டில் வந்திருக்கு. சரிங்களா, 6001 6001. ஓகேங்களா, நம்மளுடைய இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டு 6001 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நம்ம அதுக்கு என்ன மாதிரி கணிப்புகள் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 982 அப்படி சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம். ரிசல்ட்டு 001, அதாவது ஏ போர்டில் 0, பி போர்டில் 0, சி போர்டில் 1 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குது. அதே மாதிரி ஏபிசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 778 996 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம்னா, ரிசல்ட் வந்து 60 அந்த மாதிரி பேட்டர்னில் வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல 1221 அப்படி சொல்லிட்டு கொடுத்தோம். ஆனால் 6001 இதில் சி போர்டில் இருக்க இந்த ஒன்றுங்கிறது அப்படியே வந்துருச்சு. நம்மளுக்கு அதான் நான் சொன்னல, 111 கட் நம்பர் இருக்குது. ஒன்று அது டி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் இல்லை மாறி வந்தாலும் வரலான்னு சொல்லிட்டு நான் டி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் கொடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1221 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 9 அப்படி நம்ம கொடுத்துருந்தோம். அதில் வந்து ஆல் போர்டில் நம்மளுக்கு 7 அப்படிங்கிறது நம்மளுக்கு பேட்டர்னில் வருது. ஆனால் வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்த மாதிரி 7 அல்லது 1 அப்படின்ற மாதிரி நம்ம இந்த இடத்துல 7 அல்லது 9 கொடுத்துருந்தோம். ஸோ நம்மளுக்கு வந்து இது கணிப்புப்படி வச்சால் நம்மளுக்கு இதுக்குள்ளே வந்து ஆல் போர்டில் 6001 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணிப்பில் வருது. ஆனாலுமே இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 7 9 அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா, இதான் நம்ம கொடுத்தது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்குரிய கசிங்கை பற்றி நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து எப்படி வரப்போகுது, எப்படி எங்கேருந்து ரிசல்ட் எடுக்க போகிறான் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்குவேன். சரிங்களா, இப்போ இந்த மாத சார்ட்டை படி நம்ம பார்த்தோம், இந்த மாத சார்ட்டில் இருக்கிற ஸ்டேட்டஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதில் பார்த்திங்கன்னா 200 அப்படின்னு வந்திருக்குது. ஒருவேளை இன்றைக்கி 3வது நாளாகவும் இந்த 2ங்கிறது இங்கே வந்து வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த 0வை திருப்பி வந்தாலும் வரலாம், ஒரு வாய்ப்பு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 2 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, சரி. இதுக்கு அடுத்தது 450. சரிங்களா, 450 450 600 600 அப்படிங்கும்போது நம்மளுடைய கணக்கில் எப்படி இந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 இந்த இடத்துல வரலான் இருக்குது. 450க்கு அப்புறம் இந்த இடத்துல 4 வரலான்ற ஒரு கணிப்பாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 8க்கு 4, 4க்கு -1 3, 3க்கு 1 பவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு 1க்கு 5ஆக இந்த இடத்துல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குது, என்ன மாதிரி கணிப்புகளில் வருது உங்களோட கெஸ்ஸிங்கில் அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு இது இப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒன்று கொஞ்சம் வர மாதிரி தெரியுது. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா 6001 ரிசல்ட் இந்த இடத்துல. அப்படிங்கும்போது 690, அதாவது 696 டி போர்டில் அப்படின்னா திருப்பி இந்த இடத்துல 9 அப்படின்னு சொல்லிட்டும் 200 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2 திரும்பி இந்த இடத்துல வரலாம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பி போர்டில் 450க்கு பவராக 8 அப்படிங்கிறது வரலாம். 4 3 1க்கு அப்புறம் 1க்கு 1 5 பவராக வரலாம், இல்லை 1க்கு 7ஆக இந்த இடத்துல வரலாம். சரிங்களா, அப்படின்னு கணக்கு வச்சு பார்த்தா நம்மளுக்கு வந்து எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன். இதில் ஒரு முக்கியமான நம்பராக வந்து நம்ம அதே தான் 3 செட்டு, ஒரு செட்டு 4D அவ்வளோதான். மற்றபடி நம்மளுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த பேட்டர்ன் படி நம்மளுக்கு பார்த்தா இதில் நம்மளுக்கு கணிப்பில் வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. அதாவது இதில் டி போர்டில் 9, டி போர்டை பொறுத்த வரைக்கும் இதில் 9. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 0, அதாவது 6 இந்த இடத்துல கிராஸாக வந்தால் 5 அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 9 0 இந்த இடத்துல 0க்கு 8 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வரலாம். அதே மாதிரி 5 1 7 இல்லை 0 0 7 அப்படிங்கிற மாதிரியும் 007 அப்படிங்கிற பேட்டர்ன்லேயும் வரலாம். ஸோ இதுபடி என்னன்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி கணிப்புப்படி நம்மளுக்கு 477 அப்படி சொல்லிட்டு ஒரு முக்கியமான நம்பராக நம்மளோட கெஸ்ஸிங்கில் இருக்குது. எப்படின்னா 0க்கு 4 0க்கு 7 1க்கு 7 அப்படி சொல்லிட்டு 477 ஒரு முக்கியமான செட்டாக இந்த இடத்துல வச்சுருக்கேன். சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு சப்போர்ட் நம்பர் அப்படி சொல்லிட்டு வந்தால், நம்ம பவர்லேயோ இல்லை ஒரு வேளை நான் இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி இந்த பேட்டர்னில் ஏதாச்சும் இறங்குற மாதிரி வந்தால் அது எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா
இப்போ இந்த மாதத்தில் ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த மாதத்தில் என்ன கரண்ட் ஸ்டேஜில் இருக்குது, இந்த மாதத்தில் என்னென்னலாம் அப்டேட்டில் இருக்குது, இப்போ இந்த மாதத்தில் இந்த பர்டிகுலராக இந்த இதில் எப்படி அடிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல்கள் தான் நான் இந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த கருத்து கணிப்புகள், இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே அப்படிங்கிறத இது மூலிமா சொல்லிக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயமாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஏபிசி சிங்கிள் செட்டு அப்படின்னு பார்த்தா என்னோட கெஸிங்கில் 973 245 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? 973 0க்கு 9, 0க்கு 7, 1க்கு 3 பவரில் வச்சால், நான் இது வந்து பவர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் நம்பராக இருக்குது. அடுத்து 0க்கு 2, 0க்கு 4, 1க்கு 5 245 அப்படி சொல்லிட்டு ஏபிசி சிங்கிள் செட்டில் நம்மளோட கணிப்பில் இருக்குது. ஓகேவா? இது ஒரு தகவல் அப்படின்றது. ஏபிசினா மொத்தம் 3 செட் தான். 477, 973, 245. இது உங்கள் கெஸிங்கில் இருந்தால் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் மந்த்லி சார்ட், இந்த சார்ட்டையும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துங்க. இப்போ நம்மளுக்கு எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இதில் 1, 2, 3 நாள் வந்து வரிசையாக அந்த 6, 7, 8, 4, 5, 6, 1, 2, 3ன்னு வந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியாக 0, 2, 0. அதுக்கு அடுத்தபடியாக காருண்யாவில் பார்த்திங்கன்னா 528. அதுக்கு அடுத்தபடியாக விண்மீனில் பார்த்திங்கன்னா 244. அதுக்கு அடுத்தது 053 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 001. இந்த 3 நாள் வந்து நம்மளுக்கு வந்து இதுவாக வந்திருக்கு. எப்படின்னா பவர் நம்பரில் வந்துருக்குது. இது பவரில் எடுத்தாலும் இதில் பார்த்திங்கன்னா 0க்கு 0 சேம், 5க்கு 0 பவர், 3க்கு 1 பவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? இதே மாதிரி இதுக்கு கீழே இன்றைக்கி நம்மளுக்கு 4Dயில் ஒரு முக்கியமான நம்பராக என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 9587 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். 6க்கு 9, 0க்கு 5, 0க்கு 8, 1க்கு 7, 9587 அப்படி சொல்லிட்டு நம்மளுடைய கணிப்பில் நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு பேட்டர்ன் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் தெரியுங்களா? இந்த இடத்துல 6க்கு வந்து இந்த இடத்துல 9, 0க்கு 5, 0க்கு 8, 1க்கு 7 அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான நம்பராக 4Dயில் முக்கியமான நம்பர் இந்த 9587. ஆள்பட பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 9. ஓகேவா? இதுக்கு அடுத்தபடியாக இந்த ஏபிசி சிங்கிள் செட்டில் 973, 245. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 477. ஓகேவா? இதில் உங்களோட கெஸ்ஸிங்கில் இது இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 477 உங்களுடைய கணிப்பில் இருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். 973, 245. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா 9587. சரிங்களா? ஆள்பட பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 9 அப்படிங்கிறது என்னோட கணிப்பில் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் நீங்கள் எப்படி இருந்து இந்த கரண்ட் இப்போ வந்து இந்த மாதத்தில் இந்த பேட்டர்ன் படி தான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிசல்ட் பேட்டர்ன் வச்சு ஒரு சில நாள் அடிக்கிறாங்க, அப்புறம் ஒரு சில நாள் மாற்றிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட் பேட்டர்ன் இந்த மாதத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்த்து இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த தகவல் அனைத்தும் ஒரு எஜுகேஷ்னல் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு மட்டுமே என்பதையும் இது மூலயமா நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால் இந்த சேனல் யாரையும் ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிலேயோ எதுலையுமே நம்ம யாரையுமே வந்து இது பண்ணல, என்கரேஜ் பண்ணல. இது ஒரு முழுக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காண்டி மட்டும், இது கேரளா மாநிலத்துக்கு மட்டும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இதில் முக்கியமான செட்டாக நம்ம இந்த இடத்துல கொடுத்த விஷயங்கள்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. இதில் வந்து இன்றைக்கி உரியதை இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அப்படி இல்லை, ஒரு வேளை வந்து இதில் ஒரு சின்ன க்ளூவாக இப்போ இந்த பேட்டர்ன்லேயும் வரல, இந்த 477 பேட்டர்ன்லேயும் வரல, இந்த இடத்துல 973, 245 இந்த பேட்டர்ன்லேயும் வரல, இல்லை இதுலேயும் வரல அப்படின்னா ஒரு வேளை இவன் இந்த இடத்துல என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தால், ஒரு வேளை 6க்கு 9, 00 இந்த இடத்துல 2, 902ன்னு வச்சாலும் வைக்கலாம். ஒரு வேளை ஒரு வாய்ப்பாக இருந்தால், உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து எப்படி கணிப்புகள் இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா நம்ம சொல்கிற தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது இன்றைக்கி காருண்யா ப்ளஸ் உரிய 539 அப்படிங்கும்போது இந்த கட் நம்பர் இதிலேருந்து ஒரு நம்பர் இன்றைக்கும் பாஸ் ஆகலாம். அது ஒரு வேளை இந்த 9ங்கிறது அது டி போர்டில் வந்து இறங்கலாம். இல்லை நான் கொடுத்த மாதிரி இந்த ஏபிசியில் இறங்கினாலும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி காருண்யா ப்ளஸ் நம்மளுக்கு அடித்ததில் பார்த்திங்கன்னா இதில் அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி வந்து 11ஆம் தேதி 9க்கு 9, 9க்கு 3, 7க்கு 1, 8க்கு 2 அப்படிங்கும்போது 9க்கு 9 அப்படின்னா இந்த இடத்துல டி போர்டில் 6க்கு 6, இந்த இடத்துல 9க்கு 3 பவர் கொடுத்துருக்கான்.
நான் இந்த இடத்துல 0க்கு 2ன்னு பவர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல 7க்கு 1ன்னு பவர் கொடுத்துருக்கேன். நான் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கும் 0க்கு நான் 7 அப்படி சொல்லிட்டு பவரை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல 8க்கு 2 அப்படிங்கும்போது இதில் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு பவர் நம்பரில் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 50-50க்கும் இந்த ஸ்ரீசக்திக்கும் ஒரு சின்ன சம்மந்தம். 8007 இங்கே 6001 அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்த நாளாக 50-50 என்ன அடிச்சிருக்கான்னு கணிப்பு பார்த்தா 8க்கு 8, 0க்கு 9, 0க்கு 3, 7க்கு 5 எல்லாமே பவர் நம்பர் தான் இந்த 50-50க்கு ரிசல்ட் வந்துச்சு. ஸோ இதில் எப்படி நம்மளுக்கு சம்மந்தம் இருக்குது, எப்படி இதில் கணிப்பு கொஞ்சம் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு காருண்யா ப்ளஸுக்கும் ஸ்ரீசக்திக்கும் கொஞ்சம் கணிப்பு வரும், மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் இந்த இடத்துல எடுத்திருக்கேன். அதான் ட்ரிக்ஸ்ன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதை தான் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். 95-87 ஆல் போர்டு 7 அல்லது 9 அவ்வளோதான். சரிங்களா? இதில் காருண்யா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 539, இதில் ஏபிசி 477. இது போது முக்கியமான நம்பராக இதில் இருக்குது. ஓகேவா? உங்களுடைய கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அனைவரும் வெற்றி பெற நம்மளுடைய சேனல் மூலயமா நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஒரு முக்கியமான கணிப்பாக தான் இது இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வின்னிங்கோட சந்திக்கிறேன்.